நம்ம மதுரையில் தமுக்கத்தில் பொருட்காட்சி வந்து போயிட்டுருக்கு. இந்த பொருட்காட்சிக்கு நீங்கள் போகிறது மூலமாக இந்த மாதிரியான எலக்ட்ரிக் ஸ்கூட்டி 2 ஃப்ரீயாக நீங்கள் வந்துட்டு வாங்க முடியும். அதே மாதிரி பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைக் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக தர போகிறாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது பார்ட் 2 வீடியோ. எக்கச்சக்கமான ஸ்டால்ஸ் வந்து உள்ளே இருக்குங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லேருந்து எல்லாமே இருக்குது. சோஃபாலேருந்து டைல்ஸ்லேருந்து உங்களுக்கு லேண்ட் வாங்கணும் அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்கனாலும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் என்னென்ன டீட்டெயில் இருக்குன்னு வந்து தெரியும். நம்ம மதுரை தல்லாகுளம் தமுக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வர்த்தக பொருட்காட்சி 2025 23ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் போட்டிருக்காங்க. இன்னைக்கு தாங்க லாஸ்ட் டேட்டு. நிறைய வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இருக்குது. இந்த மாதிரியான இண்டோர் பிளான்ஸ் வந்துட்டு இருக்குது. எல்லா ஐட்டங்களும் இருக்குங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் எல்லாரும் வாங்கக்கூடிய விலையில் இருக்குது. சில வீடியோவுடைய வாய்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்துட்டு பேசியிருக்காங்க. கேஸ் ஸ்டவ்லேருந்து ஆனந்தாலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நிறைய ஃபர்னிச்சர்லேருந்து வந்திருக்காங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காமிக்கிறீங்களா? அந்த இந்த இது எவ்வளோ? குக்கர் எத்தனை கிலோ வேணும்? இந்த குக்கர் எவ்வளோ? எந்த இது இதாப்பா? இது 1 லிட்டர் 1886. ஆஃபர் எதுவும் போயிட்டுருக்கா? ஆஃபர் போயிட்டு நார்மலாக 15 கொடுத்தாங்க. இப்போ ஸ்டால் போட்டிருக்கனால 23% டிஸ்கவுண்ட். 2450. ஆஃபர் போக 1886. இது 1 லிட்டரில் வரும். இதுக்கு அடுத்துனா இது 3 லிட்டர். இது ஸோ எல்லாத்துக்குமே எவ்வளோ ஆஃபர்? 23% டிஸ்கவுண்ட். 23% டிஸ்கவுண்ட்டா? இது எல்லாத்துக்குமே அப்ளிகபிளாக்கா? எல்லா பொருட்களுக்குமே. ஆரஞ்சு பழம் சாத்துக்குடி போடுறோம்ல, பலனாலும் புரிஞ்சுக்கலாம். நார்மல் எலக்ட்ரிக்கலில் வாங்கினீங்கன்னா டக்குன்னு செக் ஆகும். இது அப்படியே எவ்வளோ கலர் வேணால் போட்டுகிட்டே இருக்கும். கிரைண்டர் ஒரே ஸ்பீடு தான், ஆன் ஆஃப் மட்டும்தான். இது கிரைண்டரோட அட்டாச் பண்ணி இது வருதா? அட்டாச்மெண்ட்டு தேங்காய் துருவது சப்பாத்தி மாவு பழையது எல்லாமே சேர்ந்து வரும். மாவு அரைக்கிற கிரைண்டரும் சேர்ந்து. ப்ரைஸ் 1 கிலோ போட்டுக்கலாம். ப்ரைஸ் 4500 வரும். ரேட் 4500. இது ஆனந்தா நம்மளோட ஓன் மேக்கு. 7 இயர்ஸ் மோட்டருக்கு வாரண்டி இருக்கு. 7 இயர்ஸ் வாரண்டி இருக்கா? மோட்டருக்கு வாரண்டி. எந்த ஒரு நாளும் சரி டோர் சர்வீஸ் இருக்கு. கம்ப்ளைண்ட் வராது. வந்தால் புக் பண்ணுங்க, வீட்டுக்கு வந்து பார்த்துக்கலாம். ஓகே, குவாலிட்டி நல்லா இருக்கும். தேங்க்யூ. இந்த கிட்ட எவ்வளோண்ணா? இந்த கிட்ட எவ்வளோ? 100 ரூபா செட். அப்படியே என்னென்ன வரும்? அந்த ஸ்டிக்கு ஒரு 4 பாக்ஸு, கப்பு ஒரு பாக்ஸு. இது வந்து 4 பாக்ஸ். 4ஆ? இல்லை, அதில் ஒரு பாக்ஸ் 12 பீஸ் இருக்கும். 12 பீஸ் இருக்கும். இது ஸ்டிக்கு ஒரு பாக்ஸில் 20 இருக்குது. 4 பாக்ஸ் 80 பீஸ் கிடைக்கும். இது வெளியே வாங்க போனால் 140 ரூபா. இன்னைக்கு ஆஃபரில் 100 ரூபா. என்ன ஃப்ளேவர் இது? சாம்பிராணி ஃப்ளேவர். சாம்பிராணி. சாம்பிராணியா? நல்லா இருக்கும். அதுவும் இதே மாதிரி தானா? ஜவ்வாது. இது எவ்வளோ? பாக்ஸ் எவ்வளோ? 100 ரூபா. இது 100 ரூபாயா? இது 100 ரூபாயா? ஒன்று போதும். இது வந்து ஏதோ பெருங்காயம், எம்ஏசி பெருங்காயம். கிராம்ஸுக்கு 70 ருபீஸு. 140க்கு இல்லை. இது வந்து 140ஆண்ணா? வெளியே வாங்கினா 200 ரூபீஸ். ஆளுக்காண்டி தான் 140. ஓ, இது 140க்கு, அது வந்து ஃப்ரீயா? ஓடுறதும் சரி. ஒன் வீடியோ நேற்றே வந்து போட்டிருந்தேங்க. நிறைய பேர் பார்த்துட்டு நிறையா சப்போர்ட் வந்து பண்ணியிருந்தீங்க. இது பார்ட் 2 வீடியோ. இந்த மாதிரியான எக் பீட்ரு, விஸ்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மில்லட்ஸில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி திங்ஸுங்க. ஸோ இதோட ப்ரைஸ்மே வந்துட்டு உங்களுக்கு காம்போவில் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் 2 வாங்கினீங்கன்னா 1 ஃப்ரீன்னு கூட வந்து சொல்கிறாங்க. ஸோ இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பைட்ஸ் கிரன்ச்சி மில்லட்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ இது ராகி, சோளம் இந்த மாதிரியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு, இந்த சிறுதானியத்தை வச்சு இந்த மாதிரி
மில்லட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குது, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அங்கேருந்து இந்த சைடு நம்ம வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரியான கண்ணாடி வீட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வந்துட்டு டெக்கரேஷன்லாம் வந்து பண்ணுவோம்ல, இங்கேருந்து ஒன்று வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, டயர் மாதிரி இரும்பில் இருக்கக்கூடியது. அந்த லாக்கை வந்து எடுத்து விட்டாங்கன்னா அந்த கண்ணாடியில் போய் படுதுங்க. ஆனால் அந்த கண்ணாடி வந்துட்டு உடையவே மாட்டுது. மாஸ் கிளாஸ் இந்தியா லிமிடெட்லேருந்து இந்த எக்ஸ்போ வந்து போட்டிருக்காங்க. இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லாக்கர்ஸ் கூட இருக்குது. இப்போ உங்ககிட்ட வந்து மணி இருக்குது, ஜுவல்ஸ் இருக்குது அப்படின்னீங்கன்னா தாராளமாக இந்த மாதிரியான வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஈட் மேன் ஃபுட்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போ போட்டிருக்காங்க. இந்த அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வர எல்லாருக்குமே பிரியாணி வந்து கொடுத்துருந்தாங்க. வெஜிடபிள் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக எம்மியாக வந்துட்டு இருந்துச்சு. அதே மாதிரி நூடுல்ஸில் நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு எக் நூடுல்ஸ் இருக்குது, நார்மல் நூடுல்ஸ் இருக்குது, மில்லட்ஸ் நூடுல்ஸ் இருக்குது, கோதுமை நூடுல்ஸ் இருக்குது, பிக்கல் வகைகள் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருந்துச்சு. சாஸ் கூட இவங்ககிட்ட இருந்துச்சுங்க. சோயா சாஸு, டொமேட்டோ சாஸு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்லி சாஸ், இந்த மாதிரி சாஸ் இருந்துச்சு. பிரியாணி வந்துட்டு ரியலாக சொல்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக வந்துட்டு இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய மசாலா ஐட்டம்ஸ் வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் சாம்பிள் வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு கூட நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். நான் வந்துட்டு நார்மல் நூடுல்ஸ் தான் வந்து வாங்கினேன். நூடுல்ஸ் வாங்கினதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு கிண்ணம் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நீங்கள் என்னென்ன வாங்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஃப்ரீ ஐட்டம்கள் கூட கொடுக்குறாங்க. இதுதான் நமக்கு வந்து கொடுத்தது. அதோட ப்ரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் தான். 70 ருபீஸ். வெளியிலலாம் வாங்கினோன்னா 100 அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு வருதுங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது குட்டீஸ்க்கு வந்து இந்த மாதிரி வந்துட்டு ஸ்பைடர் மேன் வந்துட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்களாங்க, அதை அப்படியே தூக்கி அப்படி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது போய் செவுத்துல வந்து ஒட்டிக்கும். அது தானாக பல்ட்டி அடிச்சுட்டு வந்து வரா மாதிரி வந்து இருக்கும். ஆனால் நைட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் வந்துட்டு எரியும் அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. இது வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறோம் போல் செவிரில். அதுக்கப்புறம் அந்த ஸ்பைடர் மேன் வந்துட்டு கீழே வந்துட்டே இருக்காங்க. ஆனால் விழுகாது போல், ஒன்னோட ஒன்று வந்து பிடிச்சிக்கும். உங்களுக்கு வந்து ஒரு பாக்கெட் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம், சிங்கிள் பீஸ்னாலும் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வந்துட்டு இந்த மாதிரி இருந்துச்சுங்க. இவங்க கிட்ட பிரேஸ்லெட்ஸு, ஸ்டட்ஸு, அதுக்கப்புறம் வந்து தோடு, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ரொம்ப ஸ்டார்டிங் ப்ரைஸ்லாம் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் 100, 200, 300 இந்த மாதிரி ரேஞ்சுக்கே வந்து வச்சுருக்காங்க. ரொம்ப யூனிக் கலெக்ஷனாக இருக்குது. மேலே அவங்களோட இன்ஸ்டா பேஜ்மே நான் வந்து வச்சுருக்கேன், வேணுன்றவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள். @nature_touch இதுதான் இவங்களோடது. ரிசன் ஆர்ட் இவங்களுக்கும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப யூனிக் அண்ட் ப்ரீமியம் கலெக்ஷனாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டீஸ் விளையாடக்கூடிய பொம்மைகள். இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணி விட்டீங்கன்னா மேலே போயிட்டு அப்படியே வந்து ஸ்ட்ராங்காக கீழே ஸ்ட்ரெயிட்டாக நிற்கும் போல். அப்புறம் இந்த மாதிரி பம்பரம் லைட்டில் வந்துட்டு எரியுது நைட் டைமில். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குட்டீஸு கை குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா இந்த லைட்டிங் பார்க்கறதுனால ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சுங்க. அதே மாதிரி நம்ம கார்லாம் வந்து சர்வீஸ் கொடுப்போம்ல, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம ஒர்த்தாக இருக்குது. நம்ம நார்மலாக ஃபேண்டா வாட்டர் பாட்டில் இல்லைனா மெரிண்டா வாட்டர் பாட்டில் ஏதோ நார்மல் வாட்டர் பாட்டில் தண்ணியை வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இந்த இதை நீங்கள் வந்து போட்டுட்டாலே போதும். அதோட ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இதை நீங்கள் வந்துட்டு லிக்யூடு யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நிறைய கட்டர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குங்க. வெஜிடபிள் கட்டர்ஸ் இருந்துச்சு. அதோட ப்ரைஸ் 100 ருபீஸ் தான். இந்த சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பாட்டில்லாம் வந்துட்டு நல்ல குவாலிட்டியில் இருக்குது. அதுக்கப்புறம் லைட்டிங்லாம் வந்துட்டு இருந்துச்சு. குட்டி குட்டி எலக்ட்ரானிக் ஃபேன் இருந்துச்சு, எலக்ட்ரானிக் லைட் இருந்துச்சு, ஏசி வரா மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்லாம் வந்துட்டு இருந்துச்சுங்க, வித் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி உங்களுக்கு சோலாரில் இருக்கிற மாதிரி நிறையா இருந்துச்சுங்க. உங்களுக்கு தெரியுதா, அதுலேருந்து உங்களுக்கு மிஸ்ட் வரா மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, நல்ல கூலிங் வந்துட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி ஐட்டங்கள் கூட வச்சுருக்காங்க. இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் அண்ட் எலக்ட்ரானிக் ஐட்டங்கள் தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் அப்படியே அந்த சைட்லேருந்து இப்படியே வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி வந்து வச்சுருக்காங்க, ஒரு பீகாக் மாதிரி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இதோட ப்ரைஸு 65 ருபீஸ் நினைக்கிறேன், 65 ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பறக்கிற மாதிரி வந்துட்டு இருக்கும். ஆனால் சும்மா ஒரு ஹேண்ட் கிராஃப்டில் பண்ணதான், பட் ஒர்த்துனே வந்து சொல்லுவேன், செம்ம க்யூட்டாக வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் கிச்சன் ப்ராடக்ட், கிச்சனுக்கு அதே மாதிரி ஃபேன்சி ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது. இவர்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேனு, மிக்சி, சாப்பரு, கட்டரு, அதுக்கு மாதிரி குட்டீஸ்க்கு போடக்கூடிய இந்த ஹெட்டில் போடக்கூடிய லைட்டு, பென்னு, இந்த மாதிரி ஐட்டங்கள் இருந்துச்சு. ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்துட்டு ஃபுட் கோர்ட்டு. அதுக்கப்புறம் செல்ஃபி ரொட்டேட் பண்ணுற 360 டிகிரி செல்ஃபி இருக்கு இல்லைங்களா, வீடியோலாம் நீங்கள் எடுக்கணும், ரீல்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஒரு சர்க்கிளில் போய் நின்று அதில் உங்கள் ஃபோன் வச்சுட்டிங்கனாலே போதும், மியூசிக் வந்து ப்ளே பண்ணி விட்டுருவாங்க. அப்படியே வந்துட்டு உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். இது 3 பீஸ் 350யா? தாரணி தள்ளிக்கோ. இதோட பிரைஸ் எவ்வளோ? அது 350 தான். இதுவும் 350யா? ஹாட் அண்ட் கோல்ட் அது ஃப்ளாஸ்க் ஐட்டம். டீ காஃபிலாம்
Guy for traders. இந்த எக்ஸ்போவில் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஓன் வாய்ஸ் அவங்களே வந்து பேசிப்பாங்க. அவங்களோட பேஜ்மே நான் வந்து டேக் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு நாகா பிராண்டு எல்லாருக்குமே வந்து தெரியும். காம்போ வந்து தான் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. 1 2 அந்த மாதிரி வந்து கொடுக்காம உங்களுக்கு இதில் 12 பீஸ் வந்துட்டு வர மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைதா மாவு, கோதுமை மாவு, கடலை மாவு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்தா, அதுக்கப்புறம் நூடுல்ஸ், இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் 12 ஐட்டம் வந்து வச்சுருக்காங்க. இந்த 12 சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் அந்த தெரியுதாங்க லாஸ்ட்டில் கிட் மாதிரி வந்து கொடுக்குறாங்க. 320 ருபீஸ் தான் ஒர்த்தனே வந்து சொல்லுவேன். இல்லை நீங்கள் 3 பீஸ் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 120 ருபீஸ்க்கு வந்துட்டு வரும். இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை நம்ம வந்து ஃபாலோ பண்ணி ஜஸ்ட் அந்த இடத்துல நம்ம ஆன் ஸ்பாட் வந்து ஃபாலோ பண்ணோம்னா அவங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நூடுல்ஸ் வந்துட்டு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. நூடுல்ஸ் இல்லைங்க, நூடுல்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும்ல, ஸ்ட்ரைப் மாதிரி இருக்கும்ல, அது வந்துட்டு ஃப்ரீயாக வந்து எல்லாருக்குமே ஆன் ஸ்பாட் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா வந்து மசாஜ் பண்ணி விட்டாங்க. இதெல்லாமே வந்து ஃப்ரீ தான். ஜஸ்ட் வந்துட்டு அக்கு ப்ரெஷர் அது மாதிரி ஒரு சென்டர் வந்து போட்டிருந்தாங்க. யோகா ஸ்ரீ ஹெல்த் கேர் சென்டர்லேருந்து ஒரு இந்த மாதிரி ஒரு இது போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க ரபடி வாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ்கிரீம் சென்டர். ஐஸ்கிரீமு, குல்ஃபி, ரபடினாலே ரொம்ப டேஸ்ட்டாக வந்துட்டு இருக்குங்க. இதோட ஹைலைட்டே வந்து என்னன்னா அந்த ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைல் வந்துட்டு இருக்கும்ல அந்த இது இருந்துச்சு. ஸோ இதோட ப்ரைஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் தான். ஒரு 60 ஒரு 80 அந்த ரேஞ்சுக்கு தாங்க வந்துட்டு இருந்துச்சு. அது போக பாதாம் மில்க்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீ சாம்பிள்ஸில் மில்க் வந்து கொடுத்துருந்தாங்க நாட்டு சக்கரை போட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெயிட் கெயின் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும், வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். உங்களுக்கு தெரியுதாங்க ஃப்ரோவிட்டா அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க பார்த்தீங்களாங்க. இயற்கையாகவே எல்லா மில்லட்டுமே யூஸ் பண்ணி இந்த மாதிரி நமக்கு ஃப்ரீ சாம்பிள்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த பாலில் நமக்கு நாட்டு சக்கரை வந்து போட்டு ரொம்ப டேஸ்ட் எம்மியாக வந்துட்டு இருந்துச்சு. ஹார்லிக்ஸ் குடிக்கிற மாதிரியே வந்துட்டு இருந்துச்சு. ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சாம்பிள்ஸ் கொடுத்துருந்தாங்க. இன்னொரு வீடியோ வந்து பாருங்களேன் நீங்கள். ஒரு டைம் பாட்டிலில் டிப் பண்ணி எடுத்தோம்னா வாட்டர் க்ளீன் பண்ணிக்கலாம். எப்படியாச்சும் முன்னாடி மூவ் பண்ணோம்னா வாட்டர் ரிலீஸ் பண்ணும், பின்னாடி எடுத்தோம்னா அதே வாட்டர் அப்சர்வ் பண்ணிக்கும். இது மாதிரி முன்னாடி பின்னாடி வச்சு வாட்டர்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். எடுத்துகிட்டு போகும்போது நூறு பாட்டு தண்ணி கிடையாது. லிவரை பிடிச்சிருக்கும் போது வாட்டர் எல்லாமே பக்கெட்டுக்கு போயிடும். பக்கெட்டை கேரி பண்ண வேணாம். இதே மாதிரி வீட்டில் மண்ணில் துடிச்சு ஹேர்லாம் இருக்கும், கூட்டி விட்டு மாப்போம். இந்த மாப் ஈரமாக இருக்கும்போது ஜஸ்ட் பின்னாடி எடுத்துக்கினாலே போதும், வீட்டு கூட்டி பெருக்கி தொடச்ச மாதிரி இருக்கும். எதுவாக இருந்தாலும் சுத்தமாக பக்கெட்டில் டிப் பண்ணிட்டு லிவர் எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் ஆகிடும். இதே சைஸ் சின்னர் பண்ணுறோன்னா கிச்சன் டைம்ஸ் பாத்ரூமில் சோப்பு கலர் காற்று டிவி வாஷிங் மிஷின் எதுவாக இருந்தாலும் க்ளீன் பண்ணிக்கலாம். இதில் என்ன லிக்விட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டேரெக்டாக ஆசிடே யூஸ் பண்ணாலும் ஸ்பாஞ்ச் வந்து உருகாது, பொசுக்காது. சிமெண்ட் தரேன்னா 5 வருஷம் வரும். டைல்ஸ் மிஸ்டேக் மார்பிள் நெட்னா 6-7 வருஷம் யூஸ் பண்ணலாம். கம்பெனி 4 வருஷம் கேரண்டி தரும். தூக்கி பாருங்க, வெயிட்லெஸ், பேக் பெயின் எதுவும் வரும். ஸ்பாஞ்ச் வந்து உருகாது, பொசுக்காது. இதே மாதிரி வீட்டில் நாமளாக போடுறதுக்கு தெரியாத பார்ட்டி எதனா செஞ்சுட்டோம்னா துணியை போட்டு தொடச்சிருக்கோம், அந்த கரை அப்படியே தான் இருக்கும். மாப்பு போட்டு அழுத்திலாம் இழுக்க வேணாம். ஒத்த விரட்டில் எடுத்தாலே அது எதுவாக இருந்தாலும் சுத்தமாக அப்சர்வ் ஆயிடும். ஃபேன் போட்டெல்லாம் ட்ரை பண்ண வேணாம். எடுத்துகிட்டு போகும்போது சொட்டு சொட்டு வடியாது. ஒத்த விரலில் கூட இந்த லிவர் எடுத்துக்கலாம். அதை மட்டும் தனியாக இதோட மார்க்கெட் காஸ்ட் 799 ரூபா. 200 ரூபா டிஸ்கவுண்ட் போக 599 ரூபா. 3 years ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி. தேங்க்யூ அண்ணா. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்துட்டோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜெயபிரபா, ஸ்ரீ ஜெயபிரபா நம்ம மதுரையில் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். நிறைய பிரான்ச்சஸ் கூட அவங்களுக்கு வந்திருக்கு. இவங்களும் ஒரு எக்ஸ்போ வந்து போட்டிருந்தாங்க. இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சாரீஸ்லேருந்து சில்வர் ஜுவல்லர்லேருந்து எல்லாமே இருந்துச்சு. ஸோ ரொம்ப க்யூட்டாக வந்துட்டு இருந்துச்சுங்க. இந்த சாரீலாம் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸு, 300 250 இந்த ரேஞ்சுக்கே வந்து வச்சுருந்தாங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஹை ப்ரைஸில் வேணும்னா அந்த சைடு ஆப்போசிட்டில் இருக்கிறதுல சில்க் காட்டன் சாரீஸு, சாஃப்ட் சில்க் சாரீஸு, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செமி சில்க்ஸு, பனாரசி இந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு சாந்தாஸ் எல்லாருக்குமே வந்து தெரியும் இல்லைங்களா, அவங்களோடது வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போ வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில்வர் ஜுவல்லரியில் அழகான கியூட் திங்ஸ் தான் வந்துட்டு இருக்குது. அப்படியே பாருங்களேன், தெரியுதாங்க, ஸ்ரீ ஜெயபிரபா இவங்களுடைய. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாந்தாஸ், இந்த 2 பேருமே வந்து போட்டிருக்காங்க. ஸோ அழகான குத்து விளக்கு, இந்த மாதிரியான மாட விளக்கு, வாட்டர் பாட்டில், இந்த மாதிரி ஐட்டங்கள் கூட வச்சுருக்காங்க. நீங்கள் எக்ஸ்போவில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் உங்களுக்கு வந்து காட்டுறேன். வந்து பார்த்தீங்களா, கேக் ஆஃப் டோர்ஸ் அப்படின்னு தான் இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் போல். அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரௌனிஸ் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பூஜா கலெக்ஷன்லேருந்து ஒரு சுடிதார் செட் மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. சுடிதார் சாரீஸ் இந்த மாதிரி டெய்லி வியர் மாதிரி போட்டிருக்காங்க. 5 டாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 999 ருபீஸு. அதே மாதிரி 5 பூனம் சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா 999 ருபீஸு. 2000க்கு மேலே நீங்கள் வந்துட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பரிசுலாம் வந்துட்டு நிறையா கொடுக்குறதா அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இன்னும் எக்கச்சக்கமான ஐட்டம் இருந்துச்சு. ஈகிள் ஃபுட்டு வந்து தெரியுதாங்க உங்களுக்கு, அந்த ஈகிள் ஃபுட்லேருந்து மசாலாஸ்லாம் வந்து போட்டு
போட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி போன வீடியோலேயே வந்து பார்த்துருந்தீங்கன்னா நான் காமிச்சிருப்பேன் அவங்க என்னென்ன போட்டிருக்காங்கன்னு. அந்த ஈகிள் மசாலாக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்ணாவோட ப்ரௌனிஸும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் குக்கீஸும் வந்து வச்சுருக்காங்க. ரியலாகவே சொல்கிறேன், ரொம்ப வேறு லெவல் ஒர்த்தான ப்ராடக்ட்னே சொல்லலாம். சாம்பிள்ஸுமே வந்து கொடுத்தாங்க, நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் வாங்கினோம். அந்த ப்ரௌனியோட பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் இருக்காது, 80 ருபீஸ் தான். அஃபோர்டபுள்னே வந்து சொல்லுவேங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. முடிஞ்சிச்சுன்னா எங்களோட இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இவங்ககிட்ட நீங்கள் வந்து நிறைய ஆர்டர்ஸ் கூட உங்கள் வீட்டுக்கோ ஃபங்க்ஷனுக்கோ இந்த மாதிரி நீங்கள் வந்து தாராளமாக வந்துட்டு எடுத்துக்கலாம். 2 பேர் சேர்ந்து தான் இந்த பிஸ்னஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தாராளமாக இவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த பிஸ்கெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம யம்மியாக இருந்துச்சு. சாம்பிள்ஸே கொடுத்து அவங்ககிட்ட லாஸ்ட்டாக ஒரு பிஸ்கெட் தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் வந்து வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு வீடியோ போட்டாச்சு, இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டாச்சு, இது தாங்க 2வது வீடியோ. ஸோ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் இந்த எக்ஸ்போ இருக்கும். முடிஞ்சுன்னா நீங்கள் வந்து போய் பார்த்துருங்க. நம்ம சேனலுக்கும் லைக் அண்ட்